பாகம் 4 பண்ணை காப்பாளர் மற்றும் உங்கள் நடத்தையின் முக்கியத்துவம். இந்த பாகத்தில் பண்ணை காப்பாளர் என்றால் என்ன என்பது பற்றியும், நல்ல பண்ணை காப்பாளருக்கான அடிப்படை விதிகள் பற்றியும், உங்கள் பண்ணைக்கும் கோழிகளுக்கும் முட்டை உற்பத்திக்கும் இது எவ்வாறு உதவுகிறது என்பதை பற்றி விரிவாக காண்போம். கொட்டகைக்குள் கோழிகளை சுற்றி நீங்கள் இயங்கும் விதம் மிக முக்கியமானது. அது வெவ்வேறு வழிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எத்தனை கோழிகள் இறக்கின்றன என்பது முதல் எவ்வளவு முட்டைகள் இடப்படுகின்றன என்பது வரை, பறவைகளை நீங்கள் அணுகும் முறை, உங்கள் நடத்தை மற்றும் நிர்வாகத்திறன் என இவை அனைத்தையும் ஒரு சேர பண்ணை காப்பாளர் அல்லது ஸ்டாக் பர்சன்ஷிப் என்று அழைக்கலாம். கால்நடை வளர்ப்பில் பண்ணை காப்பாளரின் பங்கு மிக முக்கியமானது என சமீபத்திய ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. எந்த பண்ணையாக இருந்தாலும் பறவைகளின் நலன் மற்றும் உற்பத்தி திறன் மேம்பட சிறந்த மேலாண்மையும் பறவைகளை நன்றாக நடத்துவதும் அவசியமாகும். பயிற்சி பெறுவது பண்ணை காப்பாளரின் மிக முக்கிய அம்சமாகும். கோழிகளை கையாள்வதற்கு பொறுப்பான அனைத்து நபர்கள் மற்றும் பணியாளர்கள், கையாளும் தொழில்நுட்பங்கள், பறவைகளின் உடல்நிலை மோசமடைதல், அசாதாரண நடத்தை ஆகியவற்றை கண்காணித்தல் போன்ற செயல்பாடுகளில் முறையான பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். கொட்டகைக்குள் கோழிகளிடையே இருக்கும் எந்த நபரும் பறவைகளிடம் பொறுமையாகவும் அமைதியாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் நடமாட்டத்திற்கு பறவைகள் எவ்வாறு எதிர்வினையாற்றுகின்றன என்று கவனிப்பதும் மற்றும் அணுகும் போதும் கையாளும் போதும் நேர்மறையாகவும் மென்மையாகவும் நடந்து கொண்டால் அது கோழிகளின் உற்பத்தி திறன் மற்றும் பண்ணை லாபத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். மனிதர்களின் இரைச்சல் சத்தம் அல்லது திடீர் அசைவுகள் கோழிகளிடையே பதட்டத்தையும் படபடப்பையும் உருவாக்கும். சூழலில் நிகழும் திடீர் மாற்றங்கள் அல்லது கொட்டகைக்குள் மனிதர்கள் மூர்க்கமாக அல்லது வன்முறையாக நடந்து கொள்வது ஆகியவை பண்ணையின் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனைகள் உடனடியாக வெளிப்படுவதில்லை. சில பிரச்சனைகள் மெதுவாக தோன்றி பல வாரங்கள், பல மாதங்கள் கவனிக்கப்படாமல் இருந்து மீள முடியாத பெரிய பிரச்சனைகளாக உருவெடுக்கும். எனவே கூண்டற்ற கோழி வளர்ப்பு அமைப்பில் நிகழக்கூடும் முக்கியமான பிரச்சனைகள் யாவை? இறகுகளை கொத்துதல், பிற கோழிகளின் இறகுகளை கொத்துதல், தன்னினக் கொலை, இதர பறவைகளின் சதைகளை காயப்படுத்துதல் மற்றும் இறப்பு. சில சமயங்களில் ஓரிடத்தில் கோழிகள் ஒன்றாக குவிந்து நெரிசல் ஏற்படும். இவ்வாறு ஓரிடத்தில் நெரிசலாக கூடும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு பறவைகள் இறந்து போகலாம். இந்த பிரச்சனைகள் முட்டை உற்பத்தி மற்றும் பண்ணை லாபம் ஆகியவற்றில் ஆழமான எதிர்மறை பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை. ஊழியர்களின் மனநிறைவையும் கடுமையாக பாதிக்கக்கூடும். நீங்கள் பறவைகளிடம் அன்பாகவும் சீராகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டால் பறவைகளும் நல்ல நடத்தையுடன் நல்ல எதிர்வினையாற்றும். மேம்பட்ட பண்ணை உற்பத்தி, லாபம், பணியாளர்களுக்கும் மகிழ்ச்சி. பறவைகள் அச்சமின்றி இருக்கும். எனவே அவற்றை கையாள்வதும் கொட்டகைக்குள் நடக்கும் அன்றாட வேலைகளும் எளிதாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையும். உங்கள் வீட்டுக்கு ஒருவர் வருவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டினூடாக திடீரென விரைவாக நடந்து வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நோக்கி கத்துகிறார். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு நேரத்தில் வருகிறார். எப்போது வருவார், அவர்கள் எதிர்பார்ப்பு என்ன என்பது தெரியாது. அப்போது உங்களுக்கு பயம், மன அழுத்தம் ஆகியவை தோன்றும். இந்த முறை உங்கள் வீட்டுக்கு வேறொருவர் தினந்தோறும் குறித்த நேரத்தில் வருவதாக எண்ணிக்கொள்வோம். அவர் அமைதியாகவும் நட்பாகவும் அணுகுகிறார். அப்போது அவரை தினமும் எதிர்பார்க்க தொடங்குவீர்கள். வீட்டிற்குள் மெதுவாக அமைதியாக எப்போதும் ஒரே மாதிரியாக அணுகினால் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்வார்கள். உங்கள் புலன்கள் வழியாக சூழலை கண்காணிப்பது பண்ணை காப்பாளரின் மற்றொரு மிக முக்கியமான அம்சமாகும். உங்கள் கண்கள் வழியாக கருவிகள் முறையாக இயங்குகின்றனவா, கோழிகள் சமமாக பரவியுள்ளனவா, கோழிகள் நடத்தை இயல்பாக உள்ளதா என பார்த்து உணர வேண்டும். உங்கள் செவிகள் வழியாக பறவைகள் சத்தங்களை கவனித்து கேளுங்கள். அமைதியாக இருக்கின்றனவா, அதிக சத்தமிடுகின்றனவா, அந்த சத்தம் தும்மலா, இருமலா, தீவனம் வழங்கும் அமைப்பு சீராக இயங்குகின்றதா, காற்றோட்ட அமைப்பு மற்றும் மின்விசிறிகள் முறையாக இயங்குகின்றனவா என கவனித்து கேளுங்கள். உங்கள் தொடு உணர்வு வழியாக காற்றின் ஓட்டம், தட்பவெப்பம், ஈரப்பதம், தரை தளம் உணர்ந்த நிலை அல்லது தரையின் ஈரம் ஆகியவற்றை கவனியுங்கள். உங்கள் நுகர்ச்சி உணர்வு வழியாக கொட்டையில் உள்ள காற்றின் தரம், அமோனியாவின் அளவு ஆகியவற்றை உணருங்கள். தனித்தனி பறவைகள் மற்றும் மந்தைகள் இரண்டையும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் பறவைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை கற்றுக்கொள்ளலாம். பறவைகள் உங்களிடம் என்ன சொல்கின்றன, அவற்றின் தேவைகள் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள தொடங்குவீர்கள். இந்த பாகம் இத்துடன் முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.